டிபி ஷிப்னா என்ன? அதுவும் நார்மலா ஒரு ஷிப் தானே. ஆஃப்ஷோர்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த டவுட் காமனா இருக்கும். டிபினா டைனமிக் பொசிஷனிங். ஒரு ஷிப்ப வந்து ஆங்கர் ஆர் மூரிங் அரேஞ்ச்மென்ட்ஸ் எதுவுமே இல்லாம அதோட பொசிஷன ஹோல்டு பண்ணி வைக்கிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிபி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. பொதுவா ஒரு ஷிப் தண்ணீல ஃப்ளோட் ஆகும்போது அதுல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் லைக் விண்ட், வேவ்ஸ், கரண்ட் இந்த மாரி ஃபோர்ஸஸ்லாம் அதுல ஆக்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸஸ்லாம் ஷிப்ப ஒரு இடத்துல ஸ்டேபிளா நிக்க விடாது. முன்னாடியும் பின்னாடியும் மூவ் ஆக வச்சுட்டே இருக்கும். அத 6 டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. சர்ஜ், ஸ்வே, யா, ரோலிங், பிட்சிங், ஹீவிங் இந்த மாரி 6 டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிபி வெசல் என்ன பண்ணும்னா, இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் சென்ஸ் பண்றதுக்கு அதுல நெறைய சென்சார்ஸ் இருக்கும். விண்ட் சென்சார், பொசிஷன் ரெஃபரன்ஸ் சென்சார், மோஷன் ரெஃபரன்ஸ் யூனிட் இந்த மாரி பல சென்சார்ஸ் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு டிபி டைப்ப பொறுத்து நம்பர் ஆஃப் சென்சார்ஸ் வேரி ஆகும். இந்த சென்சார்ஸ்லாம் ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸஸ்லேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு டிபி கம்ப்யூட்டிங் டிவைஸ்க்கு இன்புட்டா குடுக்கும். இந்த டிபி கம்ப்யூட்டிங் டிவைஸ் என்ன பண்ணும்னா, ஆட்டோமேட்டிக்காவே இது அதுலேருந்து வர அவுட்புட்ஸ் ஷிப்ல இருக்க பவ் த்ரஸ்டர், ஸ்டெம் த்ரஸ்டர் ஆர் அசிமத் த்ரஸ்டர், அப்புறம் ப்ரொபல்லர்ஸ் இதோட பிட்ச் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ டேக்கிள் பண்றதுக்கு தேவையான த்ரஸ்ட்ட ஜெனரேட் பண்ணி, ஷிப்ப ஒரே இடத்துல ஹோல்டு பண்ணி வைக்கும். இப்போ இதுல ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா நடக்குதா? இந்த ஆட்டோமேஷன் எதுவுமே இல்லாம மேனுவலா த்ரஸ்டர்ஸ கண்ட்ரோல் பண்ற வெசல்ஸும் இருக்கு. அது வந்து நான் டிபி வெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிபிலயே டிபி1, டிபி2, டிபி3ன்னு அதோட ரிடண்டன்சிக்கு ஏத்த மாதிரி டிஃபரெண்ட் கிளாஸஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு டீட்டெயில்டா நம்ம வரப்போற ஃபர்தர் வீடியோஸ்ல பார்க்கலாம். நம்ம பேஜ் கூட கனெக்டடா இருங்க. தேங்க் யூ.